மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் இருந்து தேனிலவுக்காக மேகாலயா சென்ற புதுமண தம்பதிகளான ராஜா ரகுவன்ஷி மற்றும் சோனம் ரகுவன்ஷி ஆகியோர் மர்மமான முறையில் காணாமல் போனதும் பின்னர் ராஜாவின் உடல் கண்டெடுக்கப்பட்டதும் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளதும் இந்த சம்பவம் குறித்த தகவல்கள் திகிலூட்டும் ஒரு கதையாக வருகின்றனர். இந்தூரை சேர்ந்த ராஜா ரகுவன்ஷி, இவருக்கு வயது 29 மற்றும் அவருடைய மனைவி சோனம் ரகுவன்ஷி, இவருக்கு வயது 26. தம்பதியினர் மே 11ஆம் தேதி திருமணம் முடிந்து மே 20ஆம் தேதி மேகாலயாவிற்கு தேனிலவுக்கு புறப்பட்டனர். இவர்களது கனவு பயணம் இருவரின் வாழ்க்கையும் குடும்பத்தினரின் மனதையும் உருக்குலைக்கும் ஒரு துயர சம்பவமாக மாறியுள்ளது. மே 22ஆம் தேதி மாவல்கியாட் கிராமத்திற்கு ஸ்கூட்டரில் சென்ற அவர்கள் அங்கிருந்து புகழ்பெற்ற லிவிங் ரூட் பிரிட்ஜ் பார்க்க நோங்க்ரியாட் கிராமம் நோக்கி சென்றனர். அன்றிரவு ஒரு விடுதியில் தங்கியிருந்தனர். மே 23 அன்று நோங்க்ரியாட் கிராமத்தில் இருந்து புறப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அவர்கள் மர்மமான முறையில் காணாமல் போயினர். அடுத்த நாள் மே 24ஆம் தேதி ஷில்லாங் ஷோஹ்ரா சாலையில் அவர்களுடைய ஸ்கூட்டர் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது உள்ளூர் மக்களையும் காவல்துறையையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. உடனடியாக தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டது. 11 நாட்கள் நடந்த தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி நோங்க்ரியாட் கிராமத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெய்சடாங் நீர்வீழ்ச்சி அருகே 100 அடி ஆழமான பள்ளத்தாக்கில் ராஜாவின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. உடலை அடையாளம் காண்பது கடினமாக இருந்தபோதிலும் ராஜாவின் கையில் பச்சை குத்தியிருந்த ராஜா என்ற எழுத்தும் அவர் அணிந்திருந்த ஸ்மார்ட் வாட்சும் அவரது அடையாளத்தை உறுதிப்படுத்தினர். சம்பவ இடத்தில் ஒரு வெள்ளை சட்டை, மருந்து சீட்டு, உடைந்த கைபேசி மற்றும் ஸ்மார்ட் வாட்ச் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன. கிழக்கு காசி ஹில்ஸ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேக் ஷியாம் ராஜாவின் மரணம் ஒரு கொலை என்று உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதமும் ராஜாவின் கைபேசியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அது ஒரு புதிய டாவோ பாரம்பரிய கத்தி. இது இந்த குற்றத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது கொலை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று விவேக் ஷியாம் தெரிவித்தார். மேகாலயா காவல்துறை இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. ராஜாவின் மரணம் ஒருபுறம் இருக்க, சோனத்தின் மாயம் குடும்பத்தினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ராஜாவின் சகோதரர் சச்சின் ரகுவன்ஷி செய்தியாளர்களிடம் பேசுகையில், உடல் மிகவும் அழுகிய நிலையில் இருந்ததால் முகத்தை அடையாளம் காண முடியவில்லை. ராஜாவின் நகைகள் மற்றும் பணம் காணவில்லை. அதனால் கொலைக்கான சந்தேகம் வலுக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு அரசு உத்தரவிட வேண்டும். நான் என் சகோதரனை இழந்துவிட்டேன், ஆனால் சோனத்தை இழக்க விரும்பவில்லை. எந்த சூழ்நிலையிலும் அரசு அவளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உருக்கமாக கூறினார். மேலும் இராணுவத்தின் உதவியுடன் தேடுதல் நடத்த வேண்டும் என்றும், விடுதி ஊழியர்கள், வழிகாட்டிகள் மற்றும் ஸ்கூட்டர் வாடகைக்கு விடுபவர்களிடம் தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேகாலயா காவல்துறையுடன் தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாநில பேரிடர் மீட்புப் படை மற்றும் உள்ளூர் குழுக்கள் சோனத்தை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் மே 29, 31 தேதிகளில் ஏற்பட்ட கனமழை, நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக தேடுதல் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ராஜாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஷில்லாங்கில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே ராஜா கொலை செய்யப்பட்டாரா அல்லது பள்ளத்தாக்கில் வீசப்பட்டாரா என்பது குறித்து மேலதிக தகவல்கள் தெரியவரும். இண்டூர் எம்பி ஷங்கர் லால்வானி மற்றும் ராஜ்யசபா எம்பி சுமேர் சிங் சோலங்கி ஆகியோர் மீட்பு பணிகள் குறித்து விவாதித்தார்கள். மேகாலயா முதல்வர் கான்ராட் கே சங்மா, நாங்கள் சுற்றுலா பயணிகளை எங்கள் குடும்பமாக கருதுகிறோம். தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை நான் தனிப்பட்ட முறையில் கண்காணித்து வருகிறேன் என்று உறுதியளித்துள்ளார். மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் ராஜாவின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். சோனத்தை தேட அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். இந்த சம்பவம் மேகாலயாவில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு குறித்து கேள்விகளை எழுப்புகிறது. கடந்த ஏப்ரலில் ஹங்கேரியை சேர்ந்த ஒரு சுற்றுலா பயணி லிவிங் ரூட் பிரிட்ஜ் அருகே காணாமல் போனார். அவரது உடல் 12 நாட்களுக்கு பிறகு கிடைத்தது. அவரது மரணம் விபத்து என்று காவல்துறை கூறியது. ராஜா மற்றும் சோனம் வழக்கில் குடும்பத்தினரும் உள்ளூர் மக்களும் தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது காவல்துறை தங்கும் விடுதி ஊழியர்கள், வழிகாட்டிகள் மற்றும் ஸ்கூட்டர் வாடகைக்கு விடுபவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறது. சிபிஐ விசாரணை மற்றும் இராணுவ உதவியுடன் சோனத்தை கண்டுபிடித்து ராஜாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த மர்மமான கொலை வழக்கு மேகாலயா காவல்துறையின் தீவிர விசாரணைக்குட்பட்டுள்ளது. அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.